ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரேங்க் பட்டியல் எப்ப கொடுப்பாங்க அப்படின்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆனரபிள் எஜுகேஷன் ஹெல்த் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு அருண்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்த்துருக்கீங்க அப்படின்னா தெரியலனா எங்க சார் போய் பார்க்குறது அப்படின்னா tnmedicalselection.net அப்படின்ற இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இங்க பாருங்க ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் MBBS BDS 26-27 செஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்டுக்காக 7.5 ரிசர்வேஷன் பிளஸ் வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 92.5க்கு தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது மூணுத்துக்குமே ப்ரொவிஷனல் என்ன கொடுத்துருக்காங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே அழகாக ரேங்க் லிஸ்ட் வரும். இதை பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு ஃபார் MBBS BDS 26-27 மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 693 இருந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் ஆகுது. எடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 500 600 600 எல்லாருமே போட்டிருக்காங்க. இதையும் போடலாம்னு எல்லாரும் போட்டிருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால. டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளைடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போயிட்டே இருக்கு பாருங்க. அகைன் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே ஆல்மோஸ்ட் வந்து 26,956 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. 177 மார்க் இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால. ரைட், அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சார் இது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன்ல இங்க பாத்தீங்கன்னா கேட்டகரி எஸ்சில 599 குழந்தை அட்டகாசம் பண்ணியிருக்கு பாருங்க. 599 அப்புறமா எம்பிசி டிஎன்சில 595 பிசி 595. இவங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே எஸ்சி எம்பிசி பிசி 3 பேருமே அட்டகாசமா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல வந்திருக்காங்க. 599 குழந்தை வந்து கலக்கிருக்கு தினேஷ் அப்படின்ற தம்பி. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500க்கு மேல இருக்காங்க 7.5ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்கு. 500க்கு மேலேயே பாத்தீங்கன்னா குழந்தைங்க அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அகைன் 500 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 183 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5%ல அட்டகாசமா எவ்வளவு வந்திருக்காங்க, 500க்கு மேல இருக்காங்க. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு சார் இந்த 7.5ல போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3605 ஸ்டூடெண்ட்ஸ். அது நம்ம பார்த்தோமா லிஸ்ட்ல 3625 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 177 வரைக்கும் இதுல அப்ளை பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு? 600 சீட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பிடிஎஸ் MBBS பிரைவேட் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்த மாதிரி. ரைட், அடுத்தது நம்மளுக்கு முக்கியமா நம்ம எல்லாருமே பார்க்க போறது அப்படின்னா நம்ம எதை பார்ப்போம்? சீட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா 92.75ல என்ன சார் மார்க் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் 705. செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசில ஃபர்ஸ்ட் பிசி வந்து கேண்டிடேட் 705. எம்பிசி கேண்டிடேட் தான் ஃபர்ஸ்ட். அங்க பாருங்க 7.5ல எஸ்சி கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் மார்க் அடிச்சாங்க. இங்க பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சில ஃபர்ஸ்ட் மார்க் அடிச்சிருக்காங்க. பிசி கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 700. ரைட்டா? கேட்டகரி வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுல 600 அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 650 பார்த்துடலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. 650 அபோவ் தமிழ்நாடுல அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 92.5ல 650 121 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 650க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இதுவே வந்து நம்ம 625க்கு மேல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 625க்கு பிளஸ் எவ்வளவு சார் ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 625 கிட்ட 345. அப்ப 121 ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 224 ஸ்டூடெண்ட் என்னவா இருக்காங்க? 625க்கு மேல இருக்காமா. அப்ப 600 பிளஸ் எவ்வளவு சார் தமிழ்நாட்டுல மாணவர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 600 பிளஸ் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியை வந்து 600க்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 600 பிளஸ் நியர்லி 728 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 பிளஸ் இருக்காங்க. ரைட், அடுத்தது நம்ம கீழே இறங்கி ஒன்னொன்னா பார்த்தோம்னா 600 பிளஸ் 728 ஸ்டூடெண்ட்ஸ் அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 550க்கு மேல எவ்வளவு சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 550 அப்படின்ற மாதிரி ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 450 550 500 பார்த்துடலாம். 500 பார்த்தோம் அப்படின்னா 500ல எவ்வளவு பேர் இருக்காங்க?
கிட்டத்தட்ட 6366 ஸ்டூடெண்ட் வந்து 6366 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் எவ்வளோ 500. அப்ப 550 நம்ம எடுத்து கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தோம் அப்படின்னா 550 அபவ் எவ்வளவு சார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 550 6300 பார்த்தோமா. 550 அபவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்குக்கும் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. 550 அபவ் பாத்தீங்கன்னா 550 அபவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2566 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 550 அபவ் இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி கரெக்டா எக்ஸாக்டா ஏற்கனவே நம்ம கொடுத்ததெல்லாம் மேட்ச் ஆகுதா இல்லை எப்படி மாறப்போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 655 டிஎன்சி 550 வந்து பிசி கேண்டிடேட் 1513. அப்ப இன்னும் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்த்தோம்ல பிசிக்கு எவ்வளவு அவங்களுடைய கட் ஆஃப் இருந்ததுன்னா கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். கிட்டத்தட்ட 2000 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப எவ்வளவு மார்க் வரைக்கும் கீழே இறங்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம பார்த்துடலாம். டீடைல்டு வீடியோவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டுருங்க. நீங்கள் போய் உங்களுடைய மார்க் என்னன்றதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இமீடியட்டாக நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர்ல அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.